என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமே, ஒரு வீடியோவை போட்டுருவோம், அது என்ன டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டாப்பிக்கை யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம எதுக்கு மற்றவங்க கதை அதெல்லாம் எடுத்து போடணும், நம்ம கதையே பெருங்கதை, அதையே போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம கதையே போட்டுடலாம். நம்ம கதைனா என் கதை. சரியா? என்ன டாபிக் என்ன? விருமாயி. விருமாயினா என்னென்னா, விறுன்னு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுடைய கதை, அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி நிறைய விருமாயிஸ் இங்கே யூஎஸில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய கதை என்ன மாதிரியே அவங்க கதை இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஷார்ட் ஃபிலிமோடைய கதை. பாருங்கள், நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அநேகமாக அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தினைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாக என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, ஆனால் வாழ்க்கை தான், கரெக்ட். ஒரு நாள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். காலையில் எழுந்தாச்சுங்க. இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அதனால் எல்லோரையும் ரெண்டு பேரையும் கிளப்பி விட்டுட்டு சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ கிளம்பணும். சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சுல ஸ்கூலுக்கு போகல. Bye bye Kavin and Papi. Bye Kavin and Papi. Bye. இப்போ என்னோடய ஃபேவரட் டீ போட்டாச்சு. அப்பா, நல்ல ஒரு டீங்க, செம்மையாக இருந்தது காலையில் குடிக்கிறது. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது அந்த டீ குடிக்கும்போது. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வாக்கிங் போயிட்டுருக்கிறேன். காலையில் ஈவினிங் ஆனால் போக முடியறதில்ல, பசங்க இருக்கிறதுனால. ஸோ இப்போ காலையிலே வாக்கிங் போகிறேன். இது ஒன்று தான் நிம்மதியாக நடந்து ரோட்டில் போகிறேன் ஒரே நல்ல டைம். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ரோட்டில் அப்படியே ஜாலியாக இறங்கி, அது மார்னிங் டைமில் நடக்கிற ஒரு சுகமே தனி சுகம். தினைக்கும் இதுக்காகவே சீக்கிரம் எழுஞ்சிக்கணும், சீக்கிரம் கிளம்பணும், சீக்கிரம் பசங்களை அனுப்பணும் அப்படின்னு ஒரு ஜாலியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த வழி இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம நடக்கலாம், ஜாலியாக இருக்கும். பாருங்கள், ஐ லவ் திஸ் டைம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் கிச்சன் வந்திருக்கோங்க. சரி, வாக்கிங் போயிட்டு வந்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங் தான் பண்ண வந்திருக்கோம். என்ன குக்கிங் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? பசங்களுடைய ஃபேவரட் மல்டிக்ரெயின் பாஸ்தா. ஸோ இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு வழியாக குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் வெளியே சுற்ற போகலங்க, ஊர் சுற்ற போகல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கன்னா கிளம்பணுன்னா ஆஹா வெளியே போகிறது, ஜாலியாக சுற்றுறது. இப்போ நெக்ஸ்ட்டு அது இல்லைங்க, போய் பசங்களை கூப்பிட்டு வரோம். அதுதான் நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த டேவுடைய வேலை. சரியா? பார்ப்போமா? இப்போ நான் பிக் பண்ண போயிட்டுருக்கேன். சுறுசுறுப்பாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உட்காந்து சாப்பிட்டதில்ல, முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டதில்ல, லேட் ஆகிடுச்சு. இதோ இப்போ கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கேன். பாப்போம். என்னை பற்றி என்னை நம்பி இவ்வளோ பெரிய கார் என் வீட்டுக்கார் கொடுத்துருக்காரு. ரொம்ப நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. இந்த காரில் தான் நான் டிரைவர் வேலை பார்த்துட்ருக்கேன் பல வருஷம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஒன்லி பிக்கப் ட்ராப், நாட் ஃபார் பர்சனல் யூஸ். ஒரு வழியாக பையனுடைய ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க சார். பசங்களை கூப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வீட்டிலே உட்காந்துருந்தா நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா உட்காந்து எதுவும் தேவையில்லை வேலை எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த மாதிரி குளிச்சுட்டு கிளம்பி வெளியே போடுறது ஒரு ஜாலி தானே. அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி பிஸியான மாம்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, ஏதோ நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடுறதுக்கு ஏதோ ஒரு கோலோ ஏதோ ஒரு வேலை இருக்குதோ, அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், சும்மாவே இருக்கிறது. ஐயா, என் பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலில் இருந்து வந்தாச்சுங்க. கவின்மா, இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாமா? வேணாம். வேணாமா?
போகலான்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு வந்தான். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எங்கே கவின் போனோம்? கேமிங். வேற என்ன சொன்ன? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அஹீர் வீட்டுக்கு. இதில் ப்ளே டேட் வேறு. கிளாஸுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான், ஆனால் ப்ளே டேட் வேணுமா? எந்த ஊரில் இது ஞாபகமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ என் பையனை கேம்ஸ் முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டேங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு கிளாஸுக்கு நம்ம போகிறோம். பொண்ணை போய் வந்து கிளாஸில் விடுறதுக்காக நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் அந்த வேலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய பொண்ணை வந்து நான் கிளாஸை ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த வேலைங்க. யா ஸ்விம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என் பையன் எவ்வளோ ஜாலியாக குளிச்சிட்ருக்கான். போனது இன்னும் முடியல, இன்னும் போயிட்டுருக்குது. ஆமாம், இதுதாங்க கிளாஸ் முடிச்சுட்டு 2 பசங்களையும் வீட்டில் போய் சேர்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கே நான் போகிறேன். ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? சரி பண்ணிட்டோம். கவின் இங்கே பாருமா, இந்த வாரம் வர தமிழ் டெஸ்ட் இருக்குங்க. எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். இதை படித்தாதான் வந்து நெக்ஸ்ட் கிரேடே இவன் போவான். கவின்மா கொஞ்சம் படிமா. இந்த வாரம் ஐஸ்வர்யா டீச்சரோட டெஸ்ட் சொல்லியிருக்கிறாங்கம்மா, தயவு செய்து படிமா ப்ளீஸ். நீ படிக்கலாம், டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, கிண்டர் கார்டனில் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களாம் வருவாங்கடா அதில். நீ பெரிய பையன்டா, ஃபர்ஸ்ட் கிரேட் போயிட்டடா. சொல்றது கேளுமா, பா படி. சரிப்பா, உனக்கு நீ படிச்சேன்னா மம்மி உனக்கு எதுனா வாங்கி தரேன், சரியா? எடுத்து வச்சாலே என்னமா. இதுதான் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ தான் எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என் பொண்ணோட ஈவெண்ட்டுக்கு தாங்க நம்ம இப்போ போகிறோம். ஸோ அவள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் மியூசிக்கல் தேட்டரில். ஸோ அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிமுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோங்க. ஸோ நான் என்ன சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன்னா, அதாவது என்னுடைய ஒரு நாளில் நான் என்னென்ன பண்ணுறத உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஸோ என்ன சொல்லி நான் அந்த கதையை முடிக்கிறேன்னா, இது மாதிரி சுறுசுறுப்பாக விறுவிறுன்னு ஓடுற எல்லா பெண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, விறுவிறுன்னு ஓடிட்டே இருக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கை கிடையாது. நமக்கான பிரேக்கையும் நம்ம எடுத்துகிட்டு அப்பப்போ நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி, குடும்பம் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, லைக் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் அதிகமான வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு. பட் என்னுடைய ஒரு சில நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க அதாவது வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்க என்னை விட அதிகமாக புலம்புறாங்க. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான்லாம் வாயே திறக்கிறது இல்லை, ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது வீட்டில் இருந்து நம்ம பண்ணுறது. சரிங்களா? நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து சமாளிக்க முடியாமல் வேலைக்கு போகிற பெண்களையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். ஸோ எந்த வேலைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி, நமக்கான ஒரு வேலை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு நிதானமாக எப்பொழுதுமே நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி விறுவிறுன்னு நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்குற நம்ம குடும்பத்துக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ பாரு, சும்மா உட்காந்துருக்க முடியாது. நம்மளையும் மதிச்சு நம்மளையும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்து நம்மளையும் எங்கேஜாக வச்சுருக்கிற நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ எல்லா வெறுமயசுக்கும், எல்லா பெண்களுக்கும், லைக் வீட்டு வேலை செய்கிறாங்களோ வெளியே போகிறாங்களோ எதுனாலுமே எல்லாருக்குமே என்னுடைய படம் வந்து ஒரு பெரிய சமர்ப்பணமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் வந்து என்ன பண்ணுறோன்றத இப்போ இந்தியாவில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன யூஎஸில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இங்கே எல்லாத்தையும் தனியாக சமாளிக்கிற நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் ஒரு சமர்ப்பணம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளை பற்றி என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.